முடிவில்லாத இரக்கத்தினாலே இன்னும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம்ப்பா. ஒரு சில நாட்கள் மாத்திரம் இந்த இரக்கம் இருந்து அதோடு முடிந்திருக்கிற ஒரு சூழல் இருக்குமானால் எத்தனை பேர் இன்று காணாமல் போயிருப்பாராச்சா. கடந்து வந்த பாதையெல்லாம் சுமந்து வந்த தேவன் அல்லவா, இன்னும் எங்களை நடத்தும். உங்கள் கரத்தை பற்றி பிடித்து உம்மை மாத்திரம் சார்ந்து உமது ராஜ்யத்தை வந்து சேரும் வரைக்கும் எங்களை கைவிட்டாதிருங்க ராஜா. கிருபையுள்ள திருக்கரம் எங்களை நடத்தட்டும். நீர் எங்களோடு பேசும். சத்திய வசனங்களை கேட்டு நாங்கள் அதன்படி மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த வருஷத்திலே முதல் வாரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேச வாய்ப்பு தந்தார். 3 காரியத்தை அப்போ தியானிச்சோன்னு நினைக்கிறேன். அவருக்கு பயந்து அவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் அவரை எப்பொழுதும் துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவருடைய நாமத்தின் மேலே பயமும் பக்தியுமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, அவர் நம்முடைய உபத்திரவத்திலே நம்மை அற்பமாக எண்ணாதவரும், நம்மளை அருவருக்காதவரும், நம்ம எப்போ அவரை கூப்பிட்டாலும் உடனே செவி கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறோமான தேவன். உங்களுக்கு அப்படி இருந்தாரா என்ன தெரியல. 1.5 வருஷம் கழிச்சு என்ன நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் உங்களை நான் வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆடல் பாடல், உங்களுடைய ஆராதனை தினம் உங்களை ஆன்லைனில் பார்க்குறதுனால சொல்கிறேன். ஸோ கர்த்தர் அற்புதமான ஒரு திருச்சபை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இல்லைனா இந்த ஒரு கிருபை இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடையாது. சொற்ப கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்க வைக்கிற அந்த இருதயத்தை உருவாக்குறது எல்லாத்துக்கும் இல்லை. ஸோ அப்படி சொல்கிறேன். ஆண்டவர் என்னுடைய உபத்திரவ நாட்களை கவனித்தார். அபிஷேகம் பெற்றவனுக்கும் அழைப்பு பெற்றவனுக்கும் உபத்திரவ காலம் நிறைய இருக்குது, பாடுகள் நிறைய இருக்குது. அந்த பாடு பயணத்திலேயே பங்கு எடுத்து பரலோகம் வரதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இருக்கிறது. 2 கூட்டம் வேதம் சொல்லுது, விசாலமான பாதையை தெரிந்து கொண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதிலே கடந்து போயிடுவாங்க. எந்த கஷ்டமும் வேண்டாம், இந்த பூமியில் வாழும்போது நல்லா இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், சுகபோகமாக வாழணும், ஒரு கஷ்டமும் படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு கூட்டம். பாடு கஷ்டம் வந்தாலும் பஞ்சம் பற்றாக்குறை வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் செம்மையும் உள்ள இருதயமாய், ரட்சிப்பின் பாத்திரமாய், பயமும் பக்திமாய், ஒரு நீதிமானாய், பரிசுத்தமானாய் வாழணுங்கிற அந்த எண்ணத்தோடு கொடுக்குறது ஒரு சிலர் தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும், அவரோடு கூட வாழணும், அவருடைய பின்பற்றணும், அவருடைய சத்திய வசனத்தை படி நடக்கணுங்கிறவங்களுக்கு நிறைய சோதனைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய நான் தப்பு வைத்து கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 வருஷம் போனதே தெரியல. என்னது 1 வருஷம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு என்கிட்ட ஒருத்தர். உண்மையிலே எனக்கும் அப்படி தான் இருக்குது. போன ஜூன் மாதம் போனேன், கரெக்டாக இந்த ஜூன் மாதம் வந்தேன். ஸோ தேவ தயவு என்னை நடத்தி இது வரைக்கும் கொண்டு வந்தது. என்னுடைய 20 வயசில் இந்த பகுதியில் அப்படியே உலாத்திக்கிட்டு நான் தனிமையாக இருக்கும்போது பாடின ஒரு அழகான பாடல் சங்கீதம் 20:4. என் மன விருப்பத்தின்படியெல்லாம் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து என்னை மகிழ்ச்சியோடு நடத்தின அந்த வாலிப காலம். ஸோ அப்போ எழுதின பாடல் இப்போ தான் அது வந்து இசையமைக்கப்பட்டது. இன்னும் இணையதளத்தில் ஏறல, இங்கே தான் அது உங்களோடு முன்னாக அது வந்து கர்த்தர் முன்னாடி பாடுறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ப்ளே பண்ணுறீங்களா? நம்ம கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி பிறகு கர்த்தருடைய செய்திக்கு நிறைய கடந்து போவோம். அல்லேலூயா. கை தட்டுங்களா? இதை கம்மி பண்ணுங்களா? இதை ஆஃப் பண்ணுறது. உன் விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். உன் விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். சங்கீதம் 20:4. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது. 3ஆம் வசனம் வச்சிங்கன்னா, அவர் நீ செலுத்தும் காணிக்கை எல்லாம் நினைத்து உன் சர்வாங்க தகன பலிகளை அவர் பிரியமாக ஏற்றுக்கொண்டு அப்புறம்தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாராம். ஸோ கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது, அவருக்கு காணிக்கை கொடுப்பது அவ்வளோ நல்லது.
உங்களை சர்வாங்க தகன பலியாய் எப்பொழுதும் பலியிடுங்க. உங்கள் விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆகாரின் குரல் கேட்டு நீரூற்றை காட்டியவர், அன்னாளின் ஜெபம் கேட்டு கண்ணீரை மாற்றியவர். ஆகாரின் குரல் கேட்டு நீரூற்றை காட்டியவர், அன்னாளின் ஜெபம் கேட்டு கண்ணீரை மாற்றியவர். உன் குரல் கேட்பார், ஒத்தாசை செய்வார். உன் குரல் கேட்பார், கண்ணீரை துடைப்பார். உனக்காய் ஜீவன் தந்த தெய்வம் இயேசு. விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். 106ஆம் சங்கீதம் 9வது வசனம். அவர் செங்கடலை அதட்டினார், அது 2ஆக பிரிந்ததுன்னு சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவோடு இந்த சீசர்கள் கடல் வழியா போறாங்க. திடீரென்று புயல் காத்து, ஒரு பெரும் அலை. அவர் வெறும் காற்றை மட்டுமல்ல, வெறும் அலையை மாத்திரமல்ல, கடலையே அதட்டுகிறவர். அவர் கடலையே அதட்டி 2ஆ பிரிக்கிறவர். ஒரு அற்புதமான தெய்வம் அவர். நமது விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். சீசரின் குரல் கேட்டு சீரும் புயலை அதட்டியவர். சிம்சோனின் ஜெபம் கேட்டு இழந்த பலத்தை கூட்டியவர். சீசரின் குரல் கேட்டு சீரும் புயலை அதட்டியவர். சிம்சோனின் ஜெபம் கேட்டு இழந்த பலத்தை கூட்டியவர். உன் ஜெபம் கேட்பார், புது பலன் தருவார். உன் ஜெபம் கேட்பார், புது பலன் தருவார். மூன்றால் உயிர்த்தெழுந்த உன்னத தெய்வம். விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். வாலிப காலத்துல ஒரு அழகான கனவு கண்டாரு. அந்த கனவு கண்டதுல இருந்து எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. ஒரு பாவமும் செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னு உறுதியா இருந்த அந்த யோசேப்பு எல்லாமே எதிரடியான சூழ்நிலையை பார்க்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவர் ஒரு பெரிய உயர்த்துதல் நிறைய கொண்டு வந்தார். ரொம்ப காலம் கஷ்டத்திலே இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம். ஒரே நாளிலே தலைகளை மாத்துகிற தேவன், ஒரே நிலை கீழ் இதை மேலதுக்கு கொண்டு வருகிற கர்த்தர் உங்க மன விருப்பத்தின்படி நீங்க விரும்புகிறது செய்வார். யோசேப்பின் குரல் கேட்டு துறவி நின்று தூக்கியவர். இது நின்ற தடை நீக்கி எகிப்தினிலே உயர்த்தியவர். யோசேப்பின் குரல் கேட்டு துறவி நின்று தூக்கியவர். இது நின்ற தடை நீக்கி எகிப்தினிலே உயர்த்தியவர். உன் ஜெபம் கேட்பார், உன் தலை உயர்த்துவார். உன் குரல் கேட்பார், உன் தலை உயர்த்துவார். பரலோக ராஜாவாம் பரிசுத்தர் இயேசு. விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். விருப்பமெல்லாம் அறிபவர், விரும்புவதை தருபவர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்பவர். அல்லேலூயா. மனுஷனுடைய விருப்பத்துக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் எந்த கடவுள் அப்படியே உடனே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குது. எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும், விருப்பமெல்லாம் அப்படியே நிறைவேறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே கடவுளை தேடி போகிறாங்க. ஒன்றுமே நடக்கலையா, நம்ம அங்கே போவோம், ஒரு பரிகாரத்தை தேடுவோம், அந்த பரிகாரம் முடிஞ்ச பிறகு நமக்கு பலன் கிடைக்கும். இதுதானே நம்பிக்கை. யாரை கடவுளாக தேர்ந்தெடுக்கிறாங்க?
நம்ம எல்லாம் முன்னோர்களை வணங்கி வந்தவர்கள், மரித்தவர்களையும் உசோடு இருந்த நல்லவர்கள், புனிதர்கள், புத்தர்கள், சித்தர்கள் என்று அறிவு பெருத்தவர்களை, அறிவுரை சொன்னவர்களை கடவுளாக்கினோம். மரணத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவங்க நம்மை போல பாடுகளோடு கூட இருந்தாங்க. அவங்க மரித்தாங்க. அவங்கள மரியாதைக்காக ஃபோட்டோ வைத்து நல்ல நாள் கட்டளை அளவுக்கு வந்து பொட்டு வச்சு பூஜை பண்ணுகிற அந்த பழக்க வழக்கத்தில் இருந்தவர்கள். நம் முன்னோர்களுக்கும் தெரியாது மெய் தெய்வம் யார் என்று. ஒரு சில காலகட்டங்களிலே இயேசுவோடு பயணித்த 12 சீசர்களை ஒருத்தர் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தார். அவர் இந்த அற்புத சத்தியத்தை நமக்கு வந்து இந்த தேசத்தில் விதைத்தார். அப்படி வளர்ந்து வந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு பெருத்த ஒரு ஜனக்கூட்டத்தில் திரளாய் இந்த உலகத்தில் இருக்கு. வேதத்தை படித்தவங்க, அதை தியானித்தவங்க, அதை கடைப்பிடிச்சவங்க, அதிலே நடந்தவங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் தான். இதில் உள்ள குளறுபடி என்னன்னா, சிலர் வந்து இப்படி வணங்கலா, இந்த இயேசுவை இப்படி தொழுது கொள்ளலாம், இல்லை இப்படி தான் வணங்கணுங்கிற ஒரு முரண்பட்ட கருத்துகளோடு இருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட அந்த வாய்ப்பு என்னவோ அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவி பெற்றவர்களாயும் இந்த மாதிரி ஆவிக்குரிய திருச்சபையில் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இது ஆஃப் பண்ணி போடுறா. ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தியானத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு போகும்போது சொன்னார், சீசர்களுக்கு உலகம் இப்படி அழியும், இப்படி நாசமாக போகும், இப்படி ஒவ்வொன்றா நடக்கும் என்று கட்டளை போட்டு நம்மக்கிட்ட பட்டியல் போட்டு கொடுத்துட்டு போனார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இந்த உலகம் எப்படி அழியுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்கள் காதில் ஏதாவது சொன்னது ஞாபகம் இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க உலகம் இப்படி அழியும்னு யாருக்குன்னா சொல்லியிருக்காங்களா? ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை, லிஸ்ட் இருக்குது கையில். கிறிஸ்தவ கூட்டத்திற்கு மாத்திரம் தேவன் அழகான ஒரு தெளிவான திட்டத்தை அவருக்கு கொடுத்துட்டு போனார். இந்த காலகட்டங்களில் இது நடக்கும், இப்படி மேசியா எண்ணப்பட்ட ஒருவர் சங்கரிக்கப்படுவார், அவர் முழு உலகத்திற்கும் இரட்சகராக இருப்பார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார். எந்த மதம் இனம் ஜாதியோ கிடையாது. அவரை நான் விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளையாய் மாறலாம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பை அருள் செய்கிறார், பாவம் மன்னிப்பை அருள் செய்கிறார். இதுதான் சத்திய வசனம். இதைத்தான் நீங்கள் உலகத்துக்கு சொல்ல போகிறீங்க. இதை சொல்லிக்கிட்டே வாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். 3 காரியத்தை அங்க சொல்லுகிறார். இயேசு ஊழியத்தை துவக்கிற அந்த நாட்கள் பேதுருவை கண்டார், அந்திரேயாவை கண்டுபிடிச்சார். பிலிப்பு அப்போ தான் ஓடி வரார். பிலிப்பு ஓடி வந்து ஒரு சில காரியத்தை அங்கே பேசின உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். போயிட்டு அவர் நண்பரை கூட்டிகிட்டு வரார். நண்பரை கூப்பிடும்போது ஒரு சில விஷயம் நடக்குது. மோசே முதற்கொண்டாய் ஆகமங்களை எழுதப்பட்ட ஒருவரை நான் கண்டேன், அவர் தான் நம்ம ஊரில் இருக்கிற நாசரேத்திலேருந்து வந்த இயேசு அப்படிங்கிறார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாசரேத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வருமானு ஒரு கேள்வியும் கேட்குறார். நீ வந்து பாருடார். இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நமக்கு சுவிசேஷம் முடிந்த வரைக்கும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு முறை எந்த பிரச்சனையும் உங்கள் காதுகளிலே சொல்லப்படுகிற உங்கள் அக்கம் பக்கத்தாருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முறை சபைக்கு வந்து பாருங்கள், பிறகு நீங்கள் சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கே உலாவுகிற தேவன், இங்கே அசைவாடுகிற கர்த்தர் அவ்வளோ வல்லமை மிக்கவர். இங்கே பார்க்க அற்பமான பொருட்கள் தெரியலாம், இங்கே இருக்கிற நபர் உங்களுக்கு பார்க்க அற்பமாக தெரியலாம், ஆனால் இங்கே உலாவுகிற தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். எங்கே அவருடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அந்த இடத்தை அவர் பரிசுத்த ஸ்தலமாக பார்க்கிறவர். சாலமோனுடைய தேவாலயத்திலே பொன்னும் பொருட்களினாலும் விலையுயர்ந்த கற்களினாலும் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தில் அவர் சொல்கிறார், நான் விரும்பினபடினால இங்கே உலாவுவேன்னு சொன்னார். அங்கே ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு என் செவிசாய்த்து அதை நான் கேட்பேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இடம் இது. இந்த உலகத்தில் நிறைய கட்டடங்கள் இருக்குது, நிறைய மாளிகைகள் இருக்குது, நிறைய தங்கி வாழ்கிற கூடாரங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் தங்கி வாழ்கிற இடம் பண்ணால் இது மாத்திரம்தான். சபை என்பது தேவனுடைய வீடு. ஆகவே அவரை அண்டிக் கொள்ளுகிற நீங்கள், அண்டிக் கொண்டு ரட்சிப்பை அடைந்த நீங்கள் மக்களை, ஜனங்களை இங்கே சந்திக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லலாம், நாங்கள் கண்டிருக்கிறோம், எங்களை ரட்சித்த கர்த்தர் அவ்வளவோ வல்லமை மிக்க தேவன், எங்கள் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் என்று.
ஸோ நீங்கள் வந்து பாருங்க என்று மட்டும் சொல்லுங்க. பிலிப்பா தான் சொன்னார், வந்து பாருங்க. அவர் வரும்பொழுது கர்த்தர் அவரை பார்க்குறாரு. நாத்தன்வேல் முகத்தை பார்க்கும்போது பிலிப்புக்கிட்ட பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்கிறார், இதை வர இருப்பார், அவர்கிட்ட சொல்லலை. கபடற்ற ஒரு மனிதனாயும் ஒரு உத்தம குணமுள்ளவனாயும் நல்ல ஒரு இஸ்ரவேலனாயும் அவரை காண்கிறார். ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்ட அந்த இஸ்ரவேல் கூட்டம் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது விரியம் பாம்பு குட்டிகளேங்கிறாரு. இயேசுநாதர் அவருடைய பயணத்தில் பார்க்கும்போது நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்லி ஏசுறாரு. இஸ்ரவேல் ஜனம் இஸ்ரவேல்களாகவே இல்லாத அந்த நாட்கள், தேவ சட்டத்தையும் திட்டத்தையும் மீறினவர்களாக இருந்த அந்த காலம். யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் அங்கே சொல்லப்பட்டுள்ளது, அவங்களுடைய தாயார் அந்த அம்மாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது, தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர் என்று. அநேக காரியங்கள் அந்த இடத்துல நீங்கள் வேதத்தையும் சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேலவே இல்லாத ஒரு நாட்களிலே இந்த நபரை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இதோ உத்தம இஸ்ரவேலன் என்று. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு பாடத்திலையும் பாருங்கள், ஒவ்வொரு ஒரு கதை பாத்திரங்களிலும் ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆண்டவர் உள்ளடக்கி வச்சிருக்கிறார். கபடற்ற இருதயம் என்று நீங்கள் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை தேடினீங்கன்னா வஞ்சகம் இல்லாத இருதயமா, ஏமாற்றாத, பொய் சொல்லாத, ரெண்டகம் பண்ணாத ஒரு இருதயத்துக்கு பேர் தான் கபடற்ற இருதயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த திருக்கு தேவ பக்தி இல்லாத ஒரு விஷயம், தன்னை தானே பரிசுத்தவானை மற்றவனை குற்றவாளியை எண்ணுகிற ஒரு புத்தி, தேவ பக்தி இல்லாத ஒரு காலம். அந்த காலகட்டங்களில் இவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது ஒரு கபடற்ற ஒரு மனிதன் என்று. உத்தம குணம் என்பது என்ன? கர்த்தருடைய திருவார்த்தை சொல்லியோ, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லியோ அதை மறந்து பக்க வழியாக இன்னொரு காரியத்தை அதை செய்து அதனாலே தன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டது என்று சொல்லி 16ஆம் அதிகாரம் ஆதிகாமத்தில் ஒரு போக்கை கடைபிடித்த அந்த ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் வான் பண்ணுறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இனிமே முன்னாடி உத்தமனாயிரு. உத்தமமா என்ன அர்த்தம் ஐயா? கர்த்தருடைய வசனத்தை படிச்சிருக்கிறோம், வாக்கு தத்தங்கள் அவருடைய சத்தியங்கள் நிறைய படிச்சிருந்தார்கள், அதை மறந்து நிற்கிறோமே. எத்தனை நேரங்களில் அதை மறந்து அவிசுவாசிகளை போல நடக்கிறோமே. அந்த மறக்கிற காரியத்துக்கு பேர் தான் உத்தமம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாரா கிட்ட ஆண்டவர் அவ்வளோ பேசலை, ஆபிரகாம்கிட்ட தான் பேசுகிறாரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கறத நீ கேட்கறத நான் கொடுப்பேன்னு சொன்னார். வயது போயிடுச்சு, சூழ்நிலை கிடையாது, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லி தன் மனம் போன போக்குள்ளே போய்கொண்டிருந்த அந்த ஆபிரகாம் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்ட, ஆனால் இனிமே ஒழுங்காருன்றார், இனிமே உத்தமனாயிருன்றார். அவர் எந்த உத்தமத்தில் தவறி போனார்? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன அந்த உடன்படிக்கையை மீறினார். அதைத்தான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் கூட்டம் வேத வசனத்தை எல்லாம் படிச்சவங்க, பரிசெயரும் சதுசெயரும் தேவனை பின்தொடர்ந்து அவரை குற்றம் பிடிக்கவே அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ளாமல் இருந்த காலம். அந்த காலத்தில் தான் இவர் நாத்தானை பார்த்து சொல்கிறாரு, இதோ உத்தமமான ஒரு மனுஷன் என்று. இஸ்ரவேல் முழுக்க கரப்டடான மைண்ட் செட் உள்ளவங்க, இஸ்ரவேல் முழுக்க தேவ பக்தி இல்லாத காலம் அது. ஏன்னா ரோமர்களுக்கு அவங்க சட்டத்தின்படி அங்கே கீழ்ப்படிஞ்சா போதும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே வாழ்ந்தான்னா வாழாவட்டி என அப்படி கடந்து போன காலம். இஸ்ரவேல் நாட்டிலே இஸ்ரவேலருக்கென்று இந்த ராஜாக்கள் இருந்த காலத்திலே அவங்க மீறினவர்கள், தேவ பக்தியாக வாழாத காலம் எத்தனையோ. நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் 1, 2 4 புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது, ஒரு இஸ்ரவேலன் கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலனாய் வாழ்வது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஸோ கபடற்றவர்களாய் உத்தமர்களாய் நல்ல ஒரு இஸ்ரவேலர்களாய் வாழ வேண்டிய அந்த காலத்தில் அந்த ஜனங்கள் இல்லாத போது ஒருவனை மாத்திரம் அழகாக கவனிக்கிறார், ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த 3 குணமுடையவர்களாய். இன்று அந்த 3 குணம் நமக்கு இருக்கா என்பதை கவனித்து தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கிட்ட வந்துட்டாரு. ரவி என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. நாத்தான்வேல் தூரமே வராரு, அவரை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்த உடனே என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. நீ முன்னாடியே அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்துருந்தில்லப்பா, அப்போவே எனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை அண்டி வந்த பிறகு தான் அவரை குறித்து தெரியும், அவரை பற்றி நமக்கு தெரியும், நம்புவோம் இல்லையா?
என்ன கிறிஸ்துவை தெரியும், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரு, எனக்கு அவர் எல்லாமே செய்கிறார் நம்பவும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எந்த ஒரு பாரம்பரியத்தின் கீழே முன்னாடி இருந்தீங்க, எந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வராத முன்னாடி நீங்கள் யாராக இருந்தீங்க, அத்தனையும் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றவர்களுக்கு வேணால் தெரியாமல் போகலாம். வந்தவருக்கு இங்கே உள்ள ஊழியக்காரங்க வேணால் தெரியாமல், நான் உங்களை அழைத்த கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்தீங்கன்னு, நீங்கள் யாராக இருந்தீங்க முன்னாடின்னு தெரியும். அவன் அத்திரி மரத்தின் கீழே உட்கார்ந்து என்ன யோசித்தான் என்பதை கூட கர்த்தருக்கு தெரியும். அவன் தனித்த ஒரு மனிதனாய் அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து, இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இல்லா இருக்கிறாரே, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க ஒருவர் இல்லையே, ஆகவே தான் பிலிப்பு ஓடி போய் சொல்கிறான், நீ ஆகமத்திலேருந்து வாசிச்சு எதிர்பார்த்தியே ஒருத்தர் அவர் இப்போ வந்திருக்கிறாருன்னு சொல்கிறான். நாசரேத்திலிருந்து வர முடியுமா? பிரியமானவர்களே, ரட்சிப்பு எந்த சபையின் மூலமாக வருது, எந்த ஊழியக்காரன் மூலியமாக வருது, எந்த நபர் மூலியமாக வருதுன்னு தெரியாது நமக்கு. நாம் ரட்சிக்கப்படணும், பரலோகம் போகணும். மேன் இந்த பூமியில பாவிகளாக இருந்தவர்களும் சாபக்கேடு இருந்தவர்களையும் மீட்டு ரட்சிக்க வல்ல கர்த்தர் யாரை கொண்டு எப்போ ரட்சிக்கிறார் என்பது பெரிய ரகசியம். அது அந்த ரகசியத்துக்கு உட்பட்ட நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். மனம் திரும்பி வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தருடைய சபையில் நிலைத்திருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இஸ்ரவேல் இல்லாத காலம், எங்கும் இருதயம் வஞ்சகத்தோடும் பொய்யும் பித்தலாட்டம் நிறைந்த அந்த காலம், சத்திய வசனத்தை மறந்தவர்களாக இருந்த காலத்திலே ஒருவனை குறித்து சொல்லுகிறார், அவன் கபற்ற மனிதனாக இருந்தான், அவன் வஞ்சக இருதயம் இல்லாதவனாக இருந்தான், அவன் உத்தம குணமுள்ளவனாக இருந்தான், அவன் இஸ்ரவேலனாய் இருந்தான் என்று சொல்லுகிறார். அந்தியோகியா பட்டணத்திலே கிறிஸ்தவர்களாய் சீசர்களாய் இருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வருகிறது. அப்போ முதற்கொண்டு நம்ம எல்லாரும் இப்போலாம் கிறிஸ்தவர்கள். இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் பேரு என்ன? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த இயேசு இரட்சகரை இருதயத்திலே தாங்கி சுமந்து தன்னுடைய பழக்க வழக்கங்களே, பேச்சுகளே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய நடத்தையிலே அதை வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கபடற்றவர்களாய், சத்திய வசனத்தை மறக்காதவர்களாய், ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்வது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அவர் உலகம் இப்படி அழியும், பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எப்பயும் பார்க்காத அளவுக்கு நீங்க யுத்தங்களையும் காண்பீர்கள் என்று சொல்லிக்கிட்டே வந்தார். அப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு அழகான காரியத்தை சொல்றார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்து போல நடக்கினார். முழு பைபிளை படித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. முழு பைபிளை படிச்சிருந்தீங்கன்னா ஒரு அழகான சத்தியம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. அங்கே நோவாவுடைய சரித்திரத்தை அங்கே 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலேருந்தே ஆரம்பிக்கிறார் ஆவியானவர். இப்போ இருக்கிற 800 மில்லியனுக்கு மேலான ஒரு பெரிய ஜென்ரேஷன் நிறைந்த அந்த காலம், உலகம் ரொம்ப சிறுகட்ட உலகம். உலகத்தின் ஜனங்கள் இப்பொழுது இருக்கிற இவ்வளவு 800 கோடிக்கு மேலே இருக்க 800 மில்லியனுக்கு மேலே இருக்கிற ஜனக்கூட்டம் அப்போ இருந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் 8 பேர் மாத்திரம் மீண்டு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று. பிரியமானவர்களே, அந்த 8 பேர்களிலே குடும்ப தலைவனாக இருந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா சொல்லப்பட்டது. வாசிங்க 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை. ஒன்பதாம் வசனம் வாசிங்க. 6:9. நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஓகே. ஸோ இந்த வம்ச வரலாறு பட்டியலில் இவனை பெற்றான் அப்படியே சொல்லிகிட்டே வருது. இந்த பூமி நாசத்துக்கும் மோசத்திற்குமாய் சிறுகட்டதுமாய் இருந்தது என்பதை சொல்லி வந்துகிறார். அப்படியே சொல்லிகிட்டே வர ஆவியானவர் ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்கிறார். முழு உலகமும் கெட்டு போய் கிடக்கு, எல்லா மனிதர்களும் சிறுகட்டவர்களாய் போனார்கள், அவளை அடித்து ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் ஒருத்தனை காப்பாற்ற அவர் ஆசைப்படுறார். காரணம் என்னங்க சொல்கிறாரு, அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிருபை, இரக்கம், தயவு எப்போ கிடைக்கும்? என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும் தானே, என் அக்கிரமங்களை மன்னித்து என் பாவங்களையும் என் துரோகங்களையும் என்னுடைய முன்னோர்களுடைய சகல தலைமுறை சாபத்தை அவர் எனக்கு மன்னிக்கணும் தானே.
அதுக்கு நான் என்னவா இருக்கணும்? நான் எப்படி இருந்தால் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால், பல கார் வச்சுருந்தா, பயங்கரமான தங்கம் வெள்ளி வைடூரியங்களை கையில் வச்சுருந்தா எனக்கு இரக்கம் கிடைக்குமா? அள்ளி அப்படியே அக்கினியில் கொட்டு வரான். இந்த நோவா தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன்னை நீதிமானாயும் உத்தமனுமாய் காத்து கொண்டானா. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் இருந்த காலம். அந்த நாட்களில் ஒரு சபையில் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தால் 95 பேர்கிட்ட பைபிளை முழுசாக படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பைபிளை படித்தவங்க கணக்கு பண்ணால் நம்ம சபையில் இல்லை, நிறைய சபைகளை பார்க்கும்போது அந்த 95 பேர் படிக்காமல் இருக்காங்க, 5 பேர் தான் படித்து முடிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்கள் மத்தியிலே வேதத்தை முழுமையாக படிக்காமல் இருந்தால் சீக்கிரமாக படிச்சிருங்க. இந்த உலகம் பயங்கர வேகமாக வேஷம் தரித்து வேகமாக நரகத்துக்கு தயாரிக்கிட்டு இருக்கு. நரகத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே நான் எதற்கு தயாராகணும்? என் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும் என்று நான் அதற்கான பாத்திரமாய் மாறிக்கிட்டே இருக்கணும். தாவீது சொல்கிறார், நான் இங்கிருந்து பரலோகம் போகும்போது நான் என்னத்தை கொண்டு போவேன்? நான் முதல்ல இந்த ஆண்டவர் அண்டையில் வந்தப்போ ஒரு ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார் இல்லையா, பாவம் மன்னிப்பை கொடுத்தார் இல்லையா, அவர் இரக்கத்தை எனக்கு செய்தார் இல்லையா, அந்த இரக்கத்தை நான் தயவை பெற்றுக்கொண்டேன்னா இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எழுந்து விடாமல் பத்திரமாய் பரலோகம் போகும் வரைக்கும் நான் பாதுகாத்துணுமா? நான் ரட்சிப்பை இழந்தது என் பாவங்களை மன்னித்தார் என்பதை மறந்து, அந்த நீதியின் பாதையை மறந்து நான் விழுந்தது எத்தனை முறை. ஆனாலும் தூக்கி எடுத்த கர்த்தர் அதை சுதாரித்து கொண்டு, அதை எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்து திரும்ப திரும்ப இந்த ரட்சிப்பை நம்ம எழுந்து விடாதபடி இந்த கடைசி காலத்தில் கவனமாக இருக்க நான் ஆசைப்பட்டு தியானிக்கும் போது தான் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தினார். எத்தனையோ சத்திய வசனத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு இன்னைக்கு ஒரு ஞாபக பூட்டுதலாக தான் இந்த சப்ஜெக்டும் கூட. அல்லேலூயா. அவர் தற்காலத்தில் இருந்தவர்களை தன்னை நீதிமானாக காத்து கொண்டான். அதற்கு காரணம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிப்பதுங்கிறது என்ன? புதுசாக பாட்டு கட்டுறா இருப்பாங்க, எங்கே தான் உட்காந்து இப்படி எழுதுவாங்க தெரில. உங்கள் கண்ணை போல் நான் எனக்கு கிடைக்கணும், இருதய போல் எனக்கு கிடைக்கணும், உங்கள் செவி நாவை போல் நான் உங்கள்கிட்ட பேசணும். பேசுன அந்த உலகத்தில் பேசின அந்த ஒரு ஸ்லாங், அந்த ஸ்டைல் எந்த ஆளுங்களும் பேசலையாம். யூதர்கள் பேசி கொண்டிருந்த ஒரு டைப் இருந்துச்சு. அந்த அரமிக் வாசையிலே மற்றவெல்லாம் பேசின அந்த ஸ்டைல் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமாக பேசினாராம். அந்த பேச்சு பேதுருக்கிட்ட பார்த்தாங்களாம். இவன் இயேசுவோடு கூட இருந்ததை குறித்து அவன் எதை சாட்சியா சொன்னா? அவரோடு இருந்த போது ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு யூனிஃபார்ம் இருந்ததா? இல்லை, அதை கவனிக்கல. இயேசுவோடு கூட இருந்ததனுடைய அந்த அடையாளத்தை எதில் கண்டுபிடித்தார்கள் என்றால், பேதுரு பேசின அந்த ஸ்லாங், அந்த டைப் டிஃப்ரெண்ட். உங்கள் பேச்சு மாறி என் இயேசுவை போல மாறி, சாந்த குண பேச்சு, அமைதியான பேச்சு, சண்டையிடாத பேச்சு, பொல்லாத இருதயம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு கபடற்ற குணம், இதுதான் மாற்றம். அல்லேலூயா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன்னை அவன் நீதிமானாக காத்து கொண்டபடினாலே என் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அவன் மாத்திரம் அல்ல, அவங்க மனைவி பிள்ளைங்களுடைய கேரக்டரை பற்றி அங்கே கவனிக்கவே இல்லை ஆண்டவர். ஒரு வேலை குறைவாக கூட இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் கர்த்தர் இரக்கத்தை செய்தார். யூதா புத்தகத்தில் அழகாய் சொல்லி கொடுக்கிறார், வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் வாசிருப்பீங்க. 8 பேர் முதலாய் அவர்களை மாத்திரம் தப்பு வைத்த அந்த கர்த்தர் மீதி அத்தனை பேரும் அவர் தண்ணீரிலே மூழ்க ஒப்பு கொடுத்தாராம். கவனிச்சு கொள்ளுங்க, நீங்கள் இருக்கிற வீடு, நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களை நீங்களை பாதுகாத்து கொண்டீங்கன்னா, நீங்கள் மாத்திரம் மனம் திரும்பினவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், கபடற்றவர்களாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், தேவ வசனத்தை மறக்காதவர்களாக இருந்தீங்கன்னா இது வருகை சீக்கிரமாக வரப்போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், சீக்கிரம் வரப்போகுது. 3ஆம் உலக போர் கிட்ட நெருங்கிடுச்சு. யூத தேசத்தை எல்லா நாடுகளும் சேர்ந்து நெருக்க போகிறாங்க. 38 எசேக்கியேல் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற அரபி நாடுகள் மாத்திரம் இருக்குன்னு நினைக்காதீங்க, பெரிய 3 நாடுகள் நெருங்கும். சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் போகும். ஐபிராத் நதி வச்சிக்கிட்டே இருக்கு. ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு வற்றாத ஜீவ நதியாக இருந்த ஐபிராத் நதி இப்போ வற்றிக்கிட்டு இருக்கு. அதன் வழியாய் தரை வழியாய் நடந்து போய் அங்கே சண்டையிட போவாங்க. அத்தனை பேரும் நொறுக்கி அந்த ஒரு தேசம் தலை நிமிர்ந்து நிற்கும். இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த தேசத்தை சார்ந்த காரியங்களை கவனிச்சுக்கிட்டே வாங்க, என் வருகை இருக்குன்னு சொன்னார். நீ கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சு நம்ம ஆயத்தமாகணும்னு சொன்னார். உத்தம இஸ்ரவேலர்களாய், யாரும் இல்லாத போது அவன் மாத்திரம் உத்தம இஸ்ரவேலனாக இருந்தானாம். இன்னைக்கு அதை மட்டும் முடிவு பண்ணுங்க.
எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், கூட இருக்கிறவங்க, கொடுத்த பணம் காசு, கொடுத்த சொத்து சுகம், என்னை சுற்றிலும் இருக்கிற யார் எப்படி வேணாலும் போகட்டும், நான் பரலோகம் போகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பாவங்களை விட்டு விலகி என்னை நீதிமானாய் நான் காத்துக்கொள்வதும் என் கர்த்தருடைய கண்களை இரக்கத்தை பெறுவதும் எப்படி? இந்த சிந்தனையாகவே கடந்து போவோம். இப்படியே தேவனோடு வேத வசனம் அவருடைய பாடுறது, துதிக்கிறது, மகிமைப்படுது, அந்த சிந்தனையாகவே போவோம். சுற்றிலும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். நமக்கு நம்ம வாழ்க்கையில் யுத்த காலமாக இருக்கும். சுற்றி பார்த்தா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எதை கண்டும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நான் அனுபவித்து வந்து இங்கே நின்று சொல்கிறேன். வந்து ஒரு 7 மாதங்க இருந்தேன், திரும்ப போனேன். ஒரு 6 மாதம் கிட்ட என்னுடைய பிஸ்னஸ் ப்ராப்ளம். எப்படி நான் இதை டேலி பண்ணுறதுனே முடியல. சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பெரிய சாதனை பண்ணுற மாதிரி கடந்து போவோம். இது விசுவாசத்தை விட்டு வழி போகும், இந்த பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகி போகும். கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை எடுத்திருப்போம், ஒரு தீர்மானம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்து நான் ஒரு திரள் கூட்டத்தை நான் ஆதாயப்படுத்தணும் ஒப்பு கொடுத்துருப்போம். அந்த ஒப்பு கொடுத்ததுலேருந்து நம்மளை துரத்தி அடிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்கும். மனுஷங்க கிடையாது, சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் அப்படி எப்படி அனுகூலப்படுத்ததோ அந்த அனுகூலமான சூழ்நிலைகள் அப்படியே எதிரடியாக மாறினா எப்படி இருக்கும்? உட்காந்து தனிப்பட்ட முறையில் உபவாசித்து அழுது ஜெபிப்பேன். வேறு எங்கேயும் போய் நான் புலம்ப முடியாது. என் ஃபோனை கேட்கறது கூட ஆள் கிடையாது. ஏன் எனக்கு ஒரு பிரச்சனையான்னு சொல்கிறது கூட என் ஃபோனை எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ பேர் சொந்த பந்தம் இருந்தாங்க, ஃபோன் எடுக்க கூட ஆள் இல்லை. அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி கர்த்தர் தூரமாக்குறார், தடை போடுறார், நம்மளை எல்லாரையும் மறக்க வைக்கிறார். அப்போ தான் அவர்கிட்ட நம்ம வருவோன்னு அவருக்கு தெரியும். இல்லைன்னா சொந்த பந்தத்தோடு ஒட்டிப்போம், யாருக்காலாம் விழுந்து கிடப்போம். உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட கூட நம்ம பயணிப்போம், அவங்களோட சஞ்சரிப்போம். அதுக்கு பேர் என்ன? சித்திகளோட சஞ்சரிக்கிறது, அக்காவோட சஞ்சரிக்கிறது, மாமாவோட சஞ்சரிக்கிறது, மனுஷங்களோட சஞ்சரிக்கிற அந்த பொல்லாத வாழ்க்கை போகி கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிறதும் தேவனோடு மாத்திரம் ஐக்கியம் கொள்ளுகிறதுமான ஒரு அற்புத ஒரு வாழ்க்கை எப்போ திரும்ப கிடைக்கும்? ஒருத்தர் உதவி இல்லாத போது, ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுக்காத போது, எல்லாரும் உதாசீனப்படுத்தும் போது நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, என் கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு ஆதரவு என்று. அந்த எல்லைக்கு உங்களை கொண்டு வராருன்னா நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்கள். உங்களை யாரும் கவனிக்கலையா, உங்களை யாரும் கண்டுக்கிடலையா, நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் முன்னாடி நில்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அநேகர் தங்களை கெடுத்துக் கொள்வார்கள், தங்கள் விசுவாசத்தை கெடுத்துக் கொள்வார்கள், தங்கள் அந்த ரட்சிப்பை இழந்து போவார்கள், அந்த சூழ்நிலை விட்டு கடந்து போக நினைப்பார்கள். அதையும் நான் நினச்சேன். ஒரு கார் இருக்குது, 2 மிஷின் இருக்குது, அந்த ப்ரேயர் சென்டரோடு சேர்த்து ஒரு 8000 வெள்ளி ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒப்படைச்சிட்டு கேஎல் பக்கம் போயிடலான்னு நினச்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்ப்பா அங்கே தான் ஒன்று வருமானம் இல்லையே, ஏங்க அங்கேயே இருக்கீங்கன்னு சொல்லி பல வருஷமாக எனக்கு ஆலோசனை கொடுத்தவங்களும் உண்டு. யார் அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க, உன்னை யார் முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் யாரும் கிடையாது. நான் கட்டப்பட்ட ஒரே ஒரு காரியம் சத்தியத்தினால மாத்திரம்தான். நான் கர்த்தருக்காக அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். எனக்கு ஒரு 8000 வெள்ளி இருந்தால் போதும்னு நிறைய பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு ஒரு தலைமை பாஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்டையும் கேட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு. அப்படியா? ஒரு உடன் ஊழியரை அனுப்பி விட்டாங்க, இடத்த பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இதை ஏற்றுவாங்க, நம்ம இங்கேருந்து ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே ஃப்ரீயாக போயிடலான்னு நினச்சிக்கிட்டேன். 2 வருஷம் உழைப்பு. கொரோனா காலத்தில் எல்லாம் ஓடி ஒதுங்கி நின்று ஊழியக்காரங்கள்லாம் பயந்து வீட்டில் இருந்தபோது நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணேன். வீடுகள் தவிர ஊழியம் செய்தேன். ஜெபக்கு கூப்பிட்ற இடத்துலாம் தைரியமாக போனேன். ஐயா ஒத்தையில் இருக்கீங்க, எதாவது ஆக போகுதுன்னு மிரட்டினாங்க. ஆனால் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு நம்புவேன். எனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார். விசுவாசத்தில் செய்த அந்த ஊழியத்திற்கு பலனா ஒரு 20-30 பேருக்குள்ள கூடி வர ஒரு வாய்ப்பு உண்டானது. அந்த திருச்சபை சில பேர் இருக்காங்க, சில பேர் கடந்து போயிட்டாங்க. 10 பேரோ 20 பேரோ சபைன்னு ஒன்று உருவாக்கி அங்கே எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து ஒரு அட்ரஸை கொடுத்துருக்கிறார். ஐயா ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஐயா அந்த இடம் இருக்கா ஐயான்னு கேட்டார். ஏன் எப்படி கேட்குறீங்கன்னு. இல்லையா, நீங்கள் அந்த பிரச்சனையோடு இருந்தீங்க, அங்கே இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. இருக்கேன் ஐயா, என்னை காப்பாற்றி அங்கேயே வச்சுருக்கிறாருன்னு. ஜனவரி 26, 27 அந்த 2 நாளில் உபவாசம் நியமித்தேன். 28ஆம் தேதி நான் ஒரு வழியாக கடந்து போகும்போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. நான் போய் நின்று அவங்ககிட்ட கேட்டேன், கடை திறக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன், யாரை கொண்டு செய்ய போகிறீங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை, சும்மா நாங்களே தெரிஞ்ச அளவுக்கு செய்ய போகிறோம் நாங்கள், நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 2 விஷயந்தான் பேசினேன். பர்மிட்டு இருக்குது, நீங்கள் ஏஜென்ட் ஃபீஸ் தர தேவையில்லை, எனக்கு அது பதிலாக எனக்கு ஒரு உதவி பண்ணால் போதும் சொன்னேன். நம்புவீங்களா? 10,000 வெள்ளி ஒரே நாளில் கொடுத்தாங்க.
மனுஷனுடைய உதவியை நம்ம எதிர்பார்த்து நம்ம ஏங்கி தவிச்சு நின்று அப்படி கெஞ்சி கதறி அந்த அந்த அற்பமாக எண்ணுகிற அந்த ஒரு பார்வை இருக்குது தெரியுமா, அது அவ்வளோ கொடுமையானது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நம்ம உபவாசித்து கதறி அழும்போது அவர் வேறு வழியை திறக்கிறார். கனப்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறவர், மதித்து நமக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆட்களை ஏற்படுத்துவார். இருந்தவர்களுக்குள்ளே 2 லட்சம் ரூபாய் 10,000 வெள்ளிங்கிறது 2 லட்ச ரூபா கிட்ட. ஸோ என்னுடைய இக்கட்டையும் நெருக்கத்தையும் கவனிக்கிற கர்த்தர். இது ஏன் சொல்ல வரேன்னா, உங்களை உங்களுடைய ஸ்தானத்திலேருந்து, உங்களுடைய ரட்சிப்பிலேருந்து, உங்களுடைய பயபக்தியிலேருந்து, உங்களுடைய தேவ பக்தியிலேருந்து இழந்து போகிற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. உங்களை நீங்களே அசிசிப்படுத்தி கொள்ளுகிறது, உங்களை நீங்களே கர்த்தருக்கு முன்னாடி கரைப்படுத்தி கொள்ளுகிறது அவசியம் வேண்டாம். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை அவர் ரட்சிக்கும்படி அவர் கவனமாக இருக்கிற கர்த்தர். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பாராம். அப்போ தான் தவிச்சு தவிடுபடி ஆகிடுவோம். எப்போ? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக. எத்தனை வருஷனே தெரியாது, காத்திருக்கணும். அதை ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிட்டு வேதத்தில் சொல்லிக்கிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார், விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். பிரியமானவர்களே, தங்கள் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன்னை உத்தமனாய் நீதிமானாய் பார்த்து கொண்ட அந்த யோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த கிருபை எதற்கு? உங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின் அவசியம் என்ன? கோடி லட்சம் மாடி மாளிகை கட்டி இந்த உலகத்தில் உல்லாசமாய் தெரிவதற்கு அந்த கிருபை இல்லை. உங்களை கொண்டு ரட்சித்த கர்த்தர் உங்களை கொண்டு இன்னொரு ஆளை ரட்சிக்கணும். உங்களை கொண்டு உங்கள் பாவங்களையும் உங்களுடைய துரோகங்களையும் மன்னித்து இரக்கம் செய்த அந்த கர்த்தரை இன்னொரு ஆளுக்கு நீங்கள் அந்த கடத்தி செல்லணும். அவர் கிருபை நிறைந்த தேவன் என்பதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதற்காக தான் அருளப்பட்டது கிருபை. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போகிறீங்கன்னு தெரியாது, யாரு கூட வாழ்வீங்கன்னு அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு. எந்த நிமிஷத்துலையும் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்தே ஆகணும். இந்த கூடாரத்தை விட்டு நான் வெளியே வந்தே ஆகணும். இது டேமேஜ் ஆகுதோ, வியாதிப்படுதோ, இந்த ஆயுசு நாள் முடிஞ்சு வருதோ, அது அவர் சித்தம். ஆனால் இந்த கூடாரத்தை விட்டு வரும்போது இன்னொரு கூடாரம் அருளப்படும், இன்னொரு வாசஸ்தலம், வாழுகிற ஒரு அழகான ஒரு உருவம் நிறைந்த இன்னொரு பேனல் ஆஃப் பாடி கிடைக்கும். அது ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாதான். நிறைய பேர் சபையில் பெண்களாக இருக்காங்க, ஆண்கள் கம்மியாக இருக்காங்க, பரலோகம் போகிறதுக்கு யார் கூட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னா அங்கே அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டார். அங்கே பரலோகத்தில் போகும்போது யாருன்னே தெரியாதான். ஆணும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, தேவ பிள்ளைகள், தேவ சாயல், தேவ ரூபம். எவ்வளோ சூப்பர் திட்டம்ல, கை தட்டுங்களேன். 6 நாளைக்கு ஒரு பிரேக் போட்டார். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து கழட்டி மாற்றுறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை வேறு ரூபமாக்குறதுக்கு ஒரு அழகாக திட்டம் போட்டார். அந்த கால இஸ்ரவேலுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு முறை பானபலி, சர்வாங்கத பலி, குற்ற நிவாரண பலி சொல்லிட்டு பலி செலுத்துக்கிறதுன்னு ஒரு 50 நாளை நியமித்து தேவ சமூகத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் வந்தே ஆகணும்னு சொன்னார். வந்து தன்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் உத்தம இஸ்ரவேலனாக வாழணும், குற்றவாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் குற்ற நிவாரணத்துக்கு அவன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பலிகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கணும். இப்போ எப்படி தெரியுமா? 1 வாரம் தான் உங்களுக்கு, 6 நாள் உங்களுடையது, 1 நாள் எங்கிட்ட வந்தே ஆகணும்னு சொன்னார். எதுக்கு 1 நாள் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? இது தேவனுடைய சமூகம், தேவனுடைய அசைவாடுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். அவர் உங்கள் மீது கண்களை வைத்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எது அவயவங்களாகிலும் கெட்டு போயிருந்தால், உங்கள் ஆவி ஆத்மா குறைபாடு உள்ளது, அதை சரி பண்ணுவதற்காக உங்களை வரவழைக்கிற இடம் இது. வெக்கப்படாதீங்க, விசனப்படாதீங்க. இந்த இடத்துக்கு வருவதற்கு ஓடி வரணும் என்று சொல்கிறார். இந்த ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னாரு. அப்படிப்பட்ட மன சந்தோஷத்தோடு கூட வந்து போகிற இடம். இங்கே உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாடல் பிடிக்கல, பிரசங்கம் பிடிக்கல, அது தேவையில்லை. இங்கே உலாவுகிற தேவனிடத்தில் வந்து உங்களை அர்ப்பணிச்சிருங்க. ஐயா நான் வந்துட்டேன், என்னை ஒரு நிமிஷம் தொட்டு என்னை சுத்திகரிச்சிருங்க, என்னை சுத்தமாக்கிடுங்க, நான் பரலோகம் போவதற்கு எனக்கு வேறு எந்த இடமும் போய் நான் சரி பண்ணிக்க முடியல என்று சொல்லுங்கள். அற்புதமான திட்டம், தேவ திட்டம். வாரத்தில் 1 நாள் நீங்கள் வந்தே ஆகணும். வந்த பிறகு உன் குறைவையும் நிறைவையும் கவனித்து, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கவனித்து உன்னை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதனாவே பெரிய ஆஸ்தியும் அந்தஸ்தும் காரு பங்களா அது கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, மன சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, உங்களுக்குள்ள இருக்க அந்த ரட்சிப்பை இழந்து விடாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம்,
இந்த சரீரம் வந்து என்னைக்கும் அது வந்து மண்ணுக்கு போகிற மண்ணாக போகிறது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா பலவீனப்பற்றக்கூடாது. நான் ஆவியிலே பலனடைந்தவர்களாய், ஆவியிலே சுகம் உள்ளவர்களாய், ஆவியிலே ஆரோக்கியம் நிறைந்த மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருக்கணும். அதுக்கு பேர் தான் கிருபை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட கிருபை பெற்ற நோவாவிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். இனி இந்த உலகம் முழுசாக அழிய போகுது, இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மூலியமாக நான் வந்து ஜீவனுள்ள ஒரு உயிரினங்களை நான் காப்பாற்ற போகிறேன். அப்படி செய்யப்பட்ட திட்டம் தான் நோவாவுடைய பேழை. அதை எடுத்து வாசித்து பாருங்க. அவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார். 100 வருஷங்களாய் கட்டப்பட்ட அந்த பேழை மூலமாக கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷம் வந்திருக்கு? 6000 வருஷம் தாண்டிச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ திரளான கூட்டங்களும் ஜனங்களும் திரளாய் பெறுவதற்கு அந்த ஒரு பேழையும் அந்த ஒரு கிருபை பெற்ற மனுஷனும் காரணமாக இருந்தாங்க. ஸோ அதைத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இனி கிறிஸ்துவ உலகத்திலே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவங்களா இருக்காங்களா? நிறைய கம்மி. ஒரு கிறிஸ்தவனா சாந்தமும் அமைதியும் தேவ பக்தி நிறைந்த அழகான பேச்சு நிறைந்த ஜனங்கள் இருந்த காலம் இப்போ கிடையாது. அடையாளமே தெரியல. கிறிஸ்தவர்களா இல்லாத இந்த காலத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவன் வராங்க, ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவன் வருகிறான் என்று. முடியுமா? முயற்சி செய்யுங்க. ஐயா, நான் பழைய பாத்திரமாகவே இருக்கிறேன், என்னை பாத்திரம் புதுசாக என்னை மாற்றிக்க முடியல என்று நீங்கள் உணர்வீர்களால் அதை கர்த்தரிடத்தை சொல்லுங்க. நான் புதிய பாத்திரமாய் மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகணும். பழைய பழக்க வழக்கங்களும் பேச்சுகளும் பழைய சுபாவங்களும் மாற்றப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியான பிரகாசிக்கப்படணுங்கிறார் பவுல் சொல்லும்போது. பிலிப்பியர் 2:15 வாசிச்சு பாருங்களேன். வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் போதும். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கு இல்லைங்கிற சப்ஜெக்ட், ஒரு காரண காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தேன், இந்த சபைக்கு ரொம்ப நாளாக வரேன், எனக்கு இது கிடைக்கல, இது நடக்கலை, இதெல்லாம் ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட நாம் வாழ்கிற இந்த தேசம், இந்த உலகம் எவ்வளவு கோணலானது, எவ்வளவு மாறுபாடு உள்ளது, எவ்வளவு அசுத்தம் நிறைந்தது என்பதை அறிந்தவர்களாய் இங்கே அழகா ஆவியான சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கணுமா? மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணுமா? கபடற்ற பிள்ளைகளாக வாழணுமா? குற்றமற்றவர்களாக வாழணுமா? நம்மை நாமே அப்படி செய்து கொள்ள முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி, கிருபை இரக்கத்துக்கு பாத்திரமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா? எத்தனை மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்க முடிகிறது? என் பிள்ளைகளோடு, என் வேலை ஸ்தலத்தோடு, என் நண்பர்களோடு எத்தனை மணி நேரம் நான் பயணித்தாலும் என் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருக்கிற அந்த ஒரு சில நிமிடங்கள் இருக்கு. ஏதாச்சும் செய்யுங்க, வேதத்தை உட்காந்து படிங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க, பாடுங்க. அப்படி 1 மணி நேரமாகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் உங்கள் இருதயம் சிந்தனை ரட்சிப்புக்கு காத்துக்கொள்ள முடியும். தேவ பக்தி உங்களை பாதுகாத்துக்க முடியும். அதை விட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 சேனல் இருக்கும் அந்த காலத்தில். எங்கள் கிராமத்தில் ஒளின்னு ஓடும். அதுக்கு ஊரே ஒரு நாள் உட்காந்து பார்க்கும், அதோட வேலை வெட்டியை பார்க்கும். இன்றைக்கி ஒரே ஒரு டிவிக்குள்ளே 300-400 சேனல். அது பத்தாதுன்னு எல்லார் கையிலையும் ஃபோனு. யோசிச்சு பாருங்களேன். அந்தகார அசுத்தங்கள் நிறைந்த ஒரு வல்லமைக்குள்ளே நம்ம நிற்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய சபைக்குள்ளே வருகிறவர்கள் அவருடைய வல்லமையை காணும்படி, அவருடைய மகிமையை உணரும்படி வந்துட்டோம்னா அந்த ஒரு வல்லமை, இங்கே இருக்கிற ஒரு வல்லம் இருக்குல்ல, அது உலகத்தில் நீங்கள் போகும்போது அந்த வல்லமையை நீங்கள் தோற்கடிக்க முடியுமா? தூக்கி தூரம் போடுவீங்க, ஃபோனை பார்க்க முடியாது, டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. அப்படி தொடர்ச்சியாக பார்க்குற ஒரே ஒரு சீரியல் கிடைச்சிட்டா போதும் நீங்கள் காலி. பல நாள் ஓடும். சார், ஒரு வாரம் நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்கலைன்னா நீங்கள் பாவி சார், அபிசுவாசி. உங்களால் விசுவாசியாக வாழ முடியும், ஒரு விசுவாசியாக வாழ முடியாது. ஒரே வாரம் முழுசாக அந்த 7 நாள் கர்த்தரண்டையில் நீங்கள் நிற்கலைன்னா முழு விசுவாசியாக இருக்க முடியாது. நீங்கள் சோதிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, தங்கள் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே தன்னை காத்து கொண்டவர் தேவனோடு சஞ்சரித்தார். அவரை பாடி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தாவீது சொல்கிறான், எப்போவுமே வாயில் ஸ்தோத்திரம் துதி இருந்துக்கிட்டே இருக்கும்.
இடைவிடாமல் அவரை துதியுங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை துதிங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு, அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் சிந்தனையில் இருந்தாலே போதும். உங்களை நீங்கள் பயமும் பக்தியுமாய் காத்துக்கொள்ளலாம். வருகிற காலம் மகா கொடியது. என்ன வேணா இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். கொரோனா கொடுமை எவ்வளவு கொடுமையானது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல. எனக்கு அது கிருபையின் காலம் என்று நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் ஒரு சபையை நாட்டும்படி, அந்த காலத்திலே ஒரு திரள் கூட்டத்தை சந்திக்கும்படி கர்த்தர் வாய்ப்பு தந்தார். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னார். நீங்கள் 24ஆம் அதிகாரம் மத்தேயு வீட்டில் போய் படித்து பாருங்க. அவ்வளவு பயங்கரமான நடக்கும் கதைகளை சொல்லி கொண்டு வந்த கர்த்தர். நீங்கள் கலங்காதிருங்க, நீங்கள் பயப்படாதிருங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. அது நீங்கள்லாம் கிருபை பெற்றவர்கள். உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு வேலை என்ன? பேழையை கட்டணும், சபையை நாட்டணும், ரட்சிப்பை காட்டணும், நீங்கள் இப்போ அற்புத அடையாளங்களை செஞ்சு காட்டணும். நீங்கள் தான் கிறிஸ்தவுக்குள் இருக்கிற ஒரு வல்லமை மிக்க மனிதர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி கொடுத்தார். உண்மையிலே சொல்லப்போனால் என்னுடைய கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அந்த 2 வருஷம் தான் எனக்குள்ளே இருந்து வல்லமை புரட்டத்தை நான் பார்த்தேன். நான் ஜெபம் பண்ணி சுகம் நிறைய கிடைச்சிது. உத்தமனாய், கபடற்றவனாய், இஸ்ரவேலர்களே இல்லாத அந்த காலத்தில் அவன் இஸ்ரவேலனாய் தேவன் கண்டார். அல்லேலூயா. கிட்ட வந்து கேட்குறார், நான் இஸ்ரவேலன், நான் என்னை எப்படி தெரியும் ஆண்டவரே? நீ முன்னாடியே ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அப்பயே உனக்கு தெரியும்ப்பா. அப்படியே ஆச்சரியமாயிட்டான். நீர் தான் இந்த எனக்கு இங்கே கிடைச்ச ராஜாங்கிறான். எனக்கு இஸ்ரவேலனுக்கு ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு நம்பிக்கை வந்துருச்சு அவனுக்கு. அவன் எதற்காக ஏங்கி தவிச்சான்? என் இனத்தை மீட்டு ரட்சிக்க ஒரு ராஜா இது வரைக்கும் வரலேன்னு அந்த அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து யோசித்தவனாய், ஒரு தனித்த மனிதனாய், இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலா இல்லாத போது உத்தமனாய், கபடற்ற குணத்தோடு கூட ஒரு நல்ல ஒரு நீதிமானாய் அவன் இருந்த அந்த குணத்தோடு கூட வந்தவன் சொல்றான், எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருச்சு, என்னை குறித்து அறிந்து கொண்ட ஒரு தேவனிடத்துல நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்? அவன் கூட யாருமே கிடையாது, ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை பற்றி தெரியாத அந்தகார ஆவிகளை வணங்கி கொண்டிருக்கிறது தானே. உங்களுடைய நல்லது தெரியுமா, கெட்டது தெரியுமா? இப்போ அப்படி கிடையாது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரி, உங்களுடைய இல்லது இல்லாமல் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள். இப்போ உங்கள் அத்தனை காரியத்தையும் அறிந்த ஒருத்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்களையும் உங்கள் சந்ததியும் உங்களுடைய எதிர்காலத்தையும் அறிந்த ஒருத்தரை நீங்கள் கடவுளாக வச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா. சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இனி ராஜான்றான். இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரவேலரே, யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றின அந்த காலகட்டங்களிலே அந்த யாக்கோபு எத்தனாய் திருடனாய் தன்னை காத்துக்கொள்ள ஓடி எங்கேயாச்சும் பிழைச்சிக்கலான்னு ஓடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர் ஒரு வட்டமிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அவன் தலை சாய்ச்ச அந்த நிமிஷத்திலே அவனை பிடிச்சார். நீ என்ன ஆக போகுது, என் காலம் எப்படி முடிய போதோ, என் அண்ணன் கொல்ல வராங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஓடி போய்கிட்டு இருந்த அந்த யாக்கோபை நிறுத்தி, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன ஒரு தெய்வம், நான் உன் தகப்பனுடைய தேவன், உன் தாத்தாவுடைய தேவன் சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவன் சொல்கிறான், அழகான ஒரு கனவு கண்டாரான். வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்ட அந்த ஏணி, அதிலே தேவ தூதர்களை ஏறுவதும் இறங்குவதையும் கண்டானாம். என்ன அது அடையாளம்? ஒருவன் கபடற்றவனாய் உத்தமனாய் கிறிஸ்துவுக்குள்ள உண்டான அந்த உபதேசத்திலே சத்திய வசனத்தில் நிலைத்திருந்தனால் உனக்கு பரலோக வழி கரெக்டாக தெரிஞ்சிடும், அந்த வருகை தெரிஞ்சிடும். அதுதான் அது அடையாளம். கை தட்டுங்களேன். வருகை இது வரைக்கும் தெரியாத இருக்கிற ரகசியம் இருக்கு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் எப்போ வருவார், இதோ வராரு அதோ வராருன்றாங்களே. வேதம் சொல்லுகிறது இம்மை பொழுதிலே ஒரு நிமிஷத்தில் நடக்கிற சம்பவமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வீட்டில் போய் வாசிங்க. அதை மனசார மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆரவார சத்தம், தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், கர்த்தருடைய அந்த வருகை ஒரு நிமிஷத்தில் நடக்க போகுது. எத்தனை பேர் அதை கண்டுக்கிட முடியும்? கையில் இருக்கிற ஃபோனு நம்மளை ஏமாற்றி வஞ்சிச்சிரும். வீட்டில் இருக்கிற டிவி நம்மளை ஏமாத்திரும். சொந்தமாக காசை போட்டு பெரிய டிவியாக வாங்கி வச்சு அது முன்னாடி உட்காந்துட்டு நரகம் போகிறது. விலையான ஃபோனை வாங்கி பல மணி நேரம் அதே பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கி நரகம் போகிறது. இதுக்கு பேர் தான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது. கரெக்டு தானே? வேண்டாம். இனி கடைசி காலத்தில் இருக்கிறபடினாலே திரும்ப ஒரு பயபக்திக்குள்ள ஒரு பாத்திரங்களாய் மாறட்டும். இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு உதவாது, இது எனக்கு செட் ஆகாது என்று எதையெல்லாம் ஒதுக்கி 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 இந்த வேத மாத்திரம் என் ஜீவன் என்று சொல்லி நம்புறீங்களோ, இதை படிச்சுக்கிட்டே இருங்க. வருகை உங்கள் கண்ணுக்கு தெரியும். இரவும் பகலை தியானிச்சுக்கிட்டே இருங்க. அந்த இம்மை பொழுது உங்களுக்கு தெரியும். எத்தனை சபை இந்த தமிழ்நாட்டிலேருந்து, இந்த இந்தியாவிலேருந்து, இந்த உலகத்திலேருந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு 8 சபை, ஒரு 7 சபை.
சார் 8 பேரை மாத்திரம் வச்சுட்டு மீதி அத்தனை பேரும் தண்ணீரை முழுக விட்டு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் அவர். அசுத்தங்களை பரலோகத்தில் போய் வைக்க மாட்டார். அந்தகார புத்தி உள்ளவர்களை பரலோகத்தில் வைக்க மாட்டார். பாவிகளையும் நீசர்களையும் ஈன பிரிவுகளும் அப்படியே இருக்காங்க. ஞானஸ்தானம் பெற்ற நாள்லேருந்து மனம் திரும்புதில்லை. அப்படியே அதே கேரக்டர். நான் விட மாட்டேன்னு உட்காந்துங்கிறது. உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டா மாத்திரம்தான் பரலோகம். நீங்கள் மாற்றணும். அவர் சொல்கிறான், அவனவன் தன்னைத்தானே வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு ஏன் பின்னாடி வர கடவன்னாரு. உங்களை வெறுத்துட்டீங்களா? ஐயோ என்னை பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படி சொல்கிறோம். கை தூக்குங்க. எங்கள் அண்ணன் மாதிரி தான் எடுத்தான் பாரு. கை தட்டுங்க. அவனுக்கு நடிக்கிறான் அவன். அதுக்காக கை தட்டுங்க. உண்மையிலே அதையாச்சும் சொல்ல மனசு வந்து என்னடா வாழ்க்கை இது, இன்னும் இப்படியே உட்காந்துக்கிறேனேன்னு சொல்லிட்டு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு மனரம்யமான காலம் அந்த வாலிப காலம் எங்களுக்கு. அது மிஸ் பண்ணுறேன். உண்மையிலே அந்த நாட்களை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ என்னை நான் வெறுத்துக்கிட்ட காலம் எத்தனையோ. இன்னும் ஈடேற முடியல, இன்னும் முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு உலகத்தை குறித்தே தான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே நான் உட்காந்து யோசிக்கும் போது இன்ன வரைக்கும் அந்த ரட்சிப்பை இழந்துடாமல் நான் வாழ்கிறேன். பாவம் நிறைந்த தேசம், எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு பெரிய இடம், ஒத்தியிலே கர்த்தரோடு உலாவி கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு கூட உலாவிட்டு இருக்கிறார். நான் தனியாக இருக்கிற ஃபீலே இல்லாத அளவுக்கு நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறார். இந்த வருகை திடீர்னு தான் அமைஞ்சது. ஒரு நாளே நல்ல டிக்கெட் போட்டு வந்தேன். நான் ஒரு பெரிய மனமாட்டத்துக்கும் ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்கும் என் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. போன நாள்லேருந்து ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத அளவுக்கு அவ்வளோ நெருக்கடி. ஒரு வருஷம் தொடர்ந்து ப்ரெஷர்லேயே போனால் எப்படி இருக்கும்? ஒன்றும் பைத்தியம் பிடிக்கும், இல்லைன்னா செத்து போவோம். ஆமாம் தானே? இது ரெண்டுமே நடக்காமல் காப்பாற்றினார். திரும்ப உங்களோட முகமுகமாக நிற்க பண்ணினார். எங்கள் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணப்போ அவ்வளோ ஆனந்த சத்தமிட்டு சந்தோஷமாக சொன்னேன், என்னை காப்பாற்றிட்டார். என்னைக்கு தெரியுங்களா? அந்த 10,000 வெளியே கொடுத்தாங்களே, அடுத்த வாரம் ஃபோன் அடிக்கிறார் இவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனு யாருமே எடுக்க மாட்டாங்க. ஐயா எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க, சம்டைம் பேசுவாங்க. அவ்வளோ சொந்த பந்தம் நண்பர்கள் இருந்த இந்த மோசஸுக்கு ஒருத்தர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை விடுறாரு பாருங்களா. அப்போ நான் நம்புவேன், ஏதோ ஒன்று சம்திங் ஸ்பெஷல் டூயிங் ஃபார் மீ. என்னக்காக ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் செய்ய போகிறார். இன்ன வரைக்கும் செஞ்சு காப்பாற்றுறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் இரக்கத்துக்கும் தயவுக்கும் பாத்திரமா மாத்திரம் நின்றா போதும். மீறி நடக்கவும் மிஞ்சி நடக்கிறதும் அவ்வளோ மோசத்துக்கு கொண்டு போய் விடுக்கும். வாலிபர்களே, மிஞ்சி நடக்காதீங்க. மிஞ்சின நீதிமான்களாக இருக்காதீங்க. நீங்கள் நீதிமான்களாகவே ஆகலை. மிஞ்சின நீதிமான்களாக வாழாதீர்கள். இரவும் பகலும் அவரை அண்டிக் கொண்டு பயமும் பக்தியுமா நில்லுங்க. வேதத்தை சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு, வேதத்திலேருந்து அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறாங்க அதை 2வது முறையாக படிச்சுட்டு, பிறகு மற்றவங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒரு 3ஆம் முறையாக படிச்சுட்டு, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக நில்லுங்க. தங்களோடு இருந்தவர்களுக்குள்ளே தன்னை மாத்திரம் பயமும் பக்தியுமாய் காத்து கொண்டது எவ்வளோ சூப்பர். என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க அவர் என்னை செலக்ஷன் பண்ணுறது எவ்வளோ சூப்பர். என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை அவர் செஞ்சு, எப்பா இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு அவர் என்னோடு இடைப்பட்டு எனக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாக்கி என்னை ஏவி நெருக்கி இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லுகிறது எவ்வளோ சூப்பர். அதற்கு சுத்தமும் தகுதி இல்லாத நபர். ஹல்லேலூயா. இங்கே நிற்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, கிருபை மாத்திரம்தான். பணம் காசு இல்லை, பெரிய ஆளே கிடையாது, கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியிலே வாழணும். உங்களை யோசிச்சு பாருங்கள், கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்காரு. அந்த கிருபை என்ன தெரியுமா செய்யும்? உங்களை பக்தியாக வாழ வைக்கும், உங்களை ஜெபிக்க தூண்டி விடும், வேத வசனத்தை விரும்பி படிக்க வைக்கும். இரவும் பகலும் டிவியோ ஃபோனோ அதில் சத்திய வசனங்கள் நிறைந்த ஆழமாய் சத்தியம் பேசுகிறவங்களை மாத்திரம் அதை கவனிக்க வைக்கும். வாக்கு தத்தங்களை கேட்காது, அப்படி மாய்மால பிரசங்கத்தை கேட்காது. சத்திய வசனத்தை ஆழமாய் பேசுகிற ஆவிக்குரிய பிரசங்கத்தை கேட்க வைக்கும். அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை. அதை உணர்ந்து கொள்ளுங்க. நோவாவின் காலம் எப்படி இருந்தது? இனம் அந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாம். ஆணும் அருவருப்பு உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஜென்ம சுபாவம் இல்லாதவர்கள், அருவருக்கத்தக்க பாவிகளாக இருந்தபடினால அவன் நிக்கரகம் பண்ணுவேன்ற அந்த வார்த்தை எவ்வளோ பயங்கரமானது பாருங்க. அழிப்பேங்கிறது சூப்பராக இருக்கு, நிக்கரகம் பண்ணுவேன்றார். அப்படி ஒரு முடிவு நம்மை பார்த்து ஆண்டவர் எடுத்தா எப்படி இருக்கும்? சார், நான் அலங்கோலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை இருந்தவன், இன்னைக்கு நான் தப்பி திரும்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதிருந்தா, ஒரு சபையில் அங்கத்தினர் இருக்க, எந்த சபைக்கு போகிறோன்னு தெரியும், இந்த சபைக்கு போகிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு காட்சி இந்த உலகத்தை நீங்கள் காட்டக்கூடாது. கர்த்தர் நிக்கரகம் பண்ண ஆசைப்படுவார். ஒரு ஆவிக்குரிய தாய்க்கும் தகப்பனுக்கு பிறந்த நீங்கள் அலங்கோலப்பட்டு ஒரு அசுத்த ஒரு உலகத்தான் மாதிரி வாழ்ந்தீங்களா, கர்த்தர் உங்களை நிக்கரகம் பண்ண நினைப்பார். அது ரொம்ப கொடுமையில் போய் முடியும். விசுவாசி குடும்பத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை
கடந்த நாட்களை செய்தார். அவர்கள் ஆவிக்குரிய இது திருச்சபைக்கு வர 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 கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு டிரைவர் வேலையிலேருந்து 2000 வெள்ளி சம்பளம் எடுக்க முடியாத ஒரு நபர், கோபக்காரர், எப்போ பார்த்தாலும் எல்லாத்திலையும் சண்டை போட்டுட்டு வந்துடுவார். நான் சொன்னேன், என்னோடு கூட இந்த ஜெபம் பண்ணுங்கன்னுவேன். வாரத்தில் ஒரு நாள், இடைப்பட்ட நாட்களில் 2 நாள் என் கூட சேர்ந்து ஜெபித்தாங்க. அதிகாலை ஜெபம், உபவாச நாட்கள் நியமித்து ஜெபித்தோம். அழகான ஒரு எம்எஸ்எம்னா இங்கே ஒரு அந்த வியாபார ரிஜிஸ்டர், அது அங்கே எஸ்எஸ்எம் சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். கார்டெல்லாம் போட்டு கொடுத்தேன். க்ளீனிங் சர்வீஸ் நல்லா பண்ணுவார், ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க இல்லையா, அது அற்புதமான சூழ்நிலை கொண்டாது. கிட்டத்தட்ட அவர் கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க. 2000 வெள்ளி அக்கௌண்ட்டில் வராது, 12,000 வெள்ளி 20,000 வெள்ளி அவர் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக வச்சார். படிப்பே அறிவே இல்லை, அப்படி பயங்கர பெருமைக்குள்ளே போனார். ஃபஸ்ட்டு வேலை இருக்குது ஃபஸ்ட்டுன்னுவார். சூப்பரியா, எப்போ சொல்கிறது? ரட்சிப்பை தந்து பாவம் மன்னிப்பை தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய ஆராதனை நேரத்தில் வேலை இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. செம்ம உசார் நீங்களா. அவர் அப்படி சொன்னார், பிரதர் ஆண்டவருக்கு மட்டும் நான் வேலை இருக்குன்னு சொல்கிறாதீங்க பிரதர், அவருடைய ஆராதனை நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் மட்டும் காரணம் சொல்லிட்டு போயிடாதீங்க. நான் வான் பண்ணி சொன்னேன். அது அவரு கூட பரவாயில்ல, அவங்க மனைவி ரொம்ப அந்த இழப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு இழைக்கிறது, அந்த ஒரு ப்ராப்ளம், லென்ஸ் ப்ராப்ளம் இருந்தாங்க. கர்த்தர் சுகம் கொடுத்தார். 2-3 வருஷம் 2020, 2021, 2022 அவ்வளோ ஆரோக்கியமாக வந்தாங்க. 2023 காலங்கள்லாம் சரியாக ஜெபிக்கிறதில்ல. இது அந்த கரெக்டாக சண்டே ஞாயிற்றுக்கிழமைனா வந்து ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு அங்கங்கே ஊரை சுற்றுறது, ஆராதிக்க வர நேரத்தில் மட்டும் பிளான் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறது, ஜாலியாக வெளியே போகிறது. நான் விட்டுட்டேன். அப்படி ஒரே சின்ன ஆணி குத்துன்னு சொல்கிறாங்க, அப்படியே செலம் பிடிச்சி காலை போய் எடுக்க போகிற நிலைமையில் கதறி அழுகுறாங்க. பாஸ்டர், இனி நான் தேவ சமூகத்தை மதிக்காமல் எங்கேயும் போக மாட்டேன். எப்போ ரணமும் காயமும் வேதனையும் வந்த பிறகு மனம் திரும்புதல், எல்லாம் மனம் திரும்புதல். அவர் பொத்துனாப்பில் பூ போல் எங்களை கூப்பிடும் போதே ஓடி வந்துருங்க. ரட்சிப்பை அருளுகிற தேவன் அவர் மட்டாய் தண்டித்து அவர் அப்படி கொஞ்சமாக அப்படி தட்டி தட்டி கொடுத்து உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்து வர ஆசைப்படுகிறாரே, அந்த விருப்பத்திற்கு விட்டு கொடுங்க. இம்மை பொழுது நடக்க போகிற ரட்சிப்பு, ஒரு நிமிஷத்தில் நடக்க போகிற வருகை, அதற்கு ஆயத்தமாகுங்க. அப்படிப்பட்ட யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றி இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவ்வளோ திரளாக இருக்குது. ஏன் ஜனம்னாரு, அப்படி ஏன் ஆள்டாவன் ஒருத்தனும் மேலே கை வைக்க முடியாதுன்னு அப்படி மெச்சிக்கொண்ட கர்த்தர். அப்படிப்பட்ட பெயரை உடையவர்கள், இஸ்ரவேலர்களாய் வாழ வேண்டியவர்கள் இஸ்ரவேலராய் வாழாதிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒருத்தனை கண்டுபிடிச்சார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நான் கிறிஸ்தவனாய் மாறி சத்திய வசனத்தை படித்து உபவாசித்து ஜெபித்து என்னையும் என் குடும்பத்தை நான் ரட்சிப்பு பாத்திரமாய் பார்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் எனக்கு உண்டானவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் அதை இழந்து விலகி போகும்போது என்னை மட்டும் நான் காத்துக்கிடணும். இதுதானே உண்மை. அவங்கவுங்க தனித்தனியாக ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் இன்னொரு ஆளை ரட்சிக்க முடியலையா, டோன்ட் வரி. நீங்கள் ரட்சிப்படைந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பலன் அடைந்து உத்தம இஸ்ரவேலர்களாய் வாழ்ந்த அந்த ஒரு நாத்தான் வேலை போல உத்தம கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். சத்திய வசனத்தை மறக்கிறது தான் உத்தமம் இல்லாத வாழ்க்கை. ஆபிரகாமை வான் பண்ணார், சத்திய வசனத்தை நம்பணும். மறுபடியும் சொல்றார், ஆபிரகாமே சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு பிள்ளை தர முடியாது சொல்லி தானே ஆகார கல்யாணம் பண்ண. எப்படி இருக்கு அந்த வார்த்தை சார்? அங்கே வந்து வார்னிங் பண்றாரு சார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னனா இல்லையா, உனக்கு பிள்ளை தருவன்னு சொன்னா இல்லையா, அந்த வார்த்தை நீ ஏன் மறந்த? இனிமே ஒழுங்காருன்னார். ஆகார நீ கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்லாமல் சொன்னார். அனுப்பிவிடுனார். அனுப்பிவிட்டார். உன் பாவம் எந்த ரூபத்தில் வருது, நீ கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு எப்படி விலகி போறனே தெரியாது. எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மறக்கும் போது. ஆண்டவருடைய வார்த்தை மனம் அப்படியே அள்ளி கொட்டி வச்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வரும்போது அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அதிலேருந்து தப்பிச்சிருவீங்க. என்னை தப்பு வைத்த கர்த்தர், திரு வசனத்தினால காப்பாற்றின கர்த்தர், கரை திரையற்ற பாவம் அசுத்தம் இல்லாத ஒரு அற்புதமான பாத்திரமாக என்னை காத்துக்கிறதுக்கு வேதம் மட்டும்தான் உதவி செஞ்சது. எனக்கு இருந்த அறிவு ஞானம் புத்தி எல்லாம் என்னை சாய்ச்சி வீழ்த்தினது வேத சத்தியம் மட்டும்தான் என்னை காப்பாற்றினது. அதனால சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை காத்துக்கொள்கிற ஒரே வழி அவரோடு சஞ்சரிங்க. இரவும் பகலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் இருதய சிந்தனையில் அவரை யோசிங்க, அவருடைய வசனத்தை யோசிங்க, அவருடைய சத்தியத்தை தியானிங்க. அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். சீக்கிரமாய் வரப்போகிறது வருகை. ஒன்று நோவாவின் காலத்தில் நடந்தது போல இருந்தது, அவன் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய உத்தமமான வாழ்க்கை துணையாக இருந்தது. இன்னொன்று அவர் அடையாளப்படுத்தினார், லோத்தின் காலம். லோத்து எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? அழைப்பு ஆபிரகாமோட வந்தது,
அழைக்கப்பட்ட அழைப்பு தனக்கு இல்லை, சொந்தக்காரனு தான் வந்தது. அவனோடு கூட வந்துட்டார். சார் அழைப்பு என் புருஷனுக்கு தான் இருக்குது, எனக்கு இல்லை. ஓகே. அவனோடு கூட பயணிக்கும்படி வந்தபோது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அத்தனையும் லோத்துக்கும் கொடுத்தார் இல்லையா? ஆண்டவர் விடலை தானே? அந்த ஆஸ்தியை வச்சுக்கிட்டு விருத்த சேதனம் உள்ளவர்களாய் ஆபிரகாம் இருந்த வேலைக்காரன் முதற்கொண்டு ஒரு விருத்த சேதனம் பண்ண கட்டளையிட்டார். அதனுடைய அடையாளம் என்ன? உன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் வேதத்தை படிக்கணும், கை கொள்ளுங்க தான் அது அடையாளம். உன் குடும்பத்தில் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நெருக்கி ரட்சிப்பை அவங்களுக்கு உருவாக்கி தருவது நம்முடைய கடமையாக இருக்கும். ஆபிரகாம் அதை மனசார செஞ்சார், தன்னோடு சேர்த்துக்கிட்டார். தனக்கு மட்டும் அழைப்பு வந்தது மாத்திரம் இல்லாமல் தன் அண்ணன் மகனாக இருக்க அந்த லோத்தையும் கூட்டி கொண்டு வந்து அவ்வளவா அவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவன் திரளாய் பெருவதற்கும் ஒத்தாசையாக இருந்தார். அப்படிப்பட்ட லோத்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் பாத்திரத்தோடு கூட இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உறைந்த ஒரு ஊழியக்காரனும். இதுக்கு என்ன அடையாளம்னா, ஒரு ஆவிக்குரிய மனிதனோடு இல்லாமல் விட்டு பிரிஞ்சு நீங்கள் செழிப்பையும் உலகத்தையும் நீங்கள் நம்பி உலகத்தாங்களோடு போகும்போது உங்கள் குடும்பமே வீணாக போங்கிறது தான் அந்த சப்ஜெக்ட். கடைசி காலத்தில் அப்படி நடக்கும். ஆவிக்குரியவங்களோட ஒட்ட மாட்டாங்க, பக்திகளோட நிற்க மாட்டாங்க, சத்தியம் பேசுனோடதும் இருக்க மாட்டாங்க. யார் கூட ஒட்டுவாங்க? வீணாய் வெட்டி கதை பேசுகிறவங்களோட கூட, வீணாய் அளப்புகளோடு கூட ஜனங்க ஐக்கியப்படுவாங்க. அவங்களோட கூட்டம் கூட்டமாக போவாங்க. கட்டா ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துச்சான் அந்த சோதம் குமார பட்டணம். அவன் பார்க்கும்போது உள்ளே போனான், நல்லா வாழ்ந்தான். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? முழுக்க அந்தகார பாவம் நிறைந்த தேசமாக மாறி போச்சு. நீங்கள் ரொம்ப சூப்பரான இடம் மலை இந்த தமிழ்நாட்டில் எதாவது சொல்லுங்கள், அப்படி சேஃப்டியான இடம் எதாவது சொல்லுங்கள். எங்கேயுமே இல்லை. கவலையாக பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடையாதுயா, எங்குமே கிடையாது. என் இருதயத்திலே கர்த்தருடைய சத்தியத்தை மறக்காமல் இருக்கும். பார்த்தீங்களா, நான் போகிற பாதையெல்லாம் மனரம்மியமாக போவேன். இப்போ சுற்றி எதுவுமே நான் கண்டுக்கிட மாட்டேன். என் வீட்டில் நான் வாழும்போது பரலோகமாய் அதன் ஏதேன் தோட்டம் போல் நான் வச்சுக்கிட்டு அதில் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அது அவ்வளோ சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இந்த லோத்து பிரிந்து போகிற குணமுடையவனாக இருந்தான். ஆவிக்குரிய மனிதரை விட்டு பிரிந்து போகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவன் உலகத்தோடு ஒட்டி உலகத்தோடு கூட ஐக்கியப்படும் போது அவன் குடும்பமே நாசமாக போகிறதுக்கு அந்த லோத்தின் வாழ்க்கை, அந்த குடும்பத்தினுடைய சரித்திரம் அந்த அடையாளமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது அவன் நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்க முன் வந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு ஒரு அழகான ஒரு அடையாளம் அங்கே காணப்பட்டது. நீங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பாவம் நிறைந்த தேசத்திலேருந்து ஒட்டி உள்ளே வந்து உலாவி அவங்களோட மிங்கில் ஆகாமல் அவன் பிரிந்து வாசப்படியில் வந்துட்டான். அது ஒரு அற்புதமான ஒரு குணம். நாம் வாழுகிற இடம், குடும்பம், சூழ்நிலை, நம்முடைய நண்பர் சர்க்கிள் எல்லாருமே கர்த்தர் அறியாதவர்களாய் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட நான் அவர்களை விட்டு தனித்து வாழும்போது என்னை நான் காத்துக்கொள்ள முடியும், நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், என்னுடைய பயபக்திக்குள்ளே காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் தேவன் ஆபிரகாம் நிமித்தம், யார் நிமித்தம்? லோத்தை அவர் ரட்சித்தார். ஊழியக்காரர்கள் நிமித்தம் விசுவாசிகளை பாதுகாக்கிற தேவன். ஒருவேளை விசுவாசிகளை குறைவிலர்களாக இருக்கலாம், நீதிமான்கள் தான். விசுவாசிகள் ஜெபிக்காமல் இருக்கலாம், நீதிமான்கள் தான். தேவ பக்தி இல்லாமல் இருக்கலாம், அவர்களாம் நீதிமான்கள் தான். யார் நிமித்தம் அவர்கள் ரட்சிப்பு கிடைக்கிறது? ஐயா என் ஜனத்தை பார்த்துங்க எப்படி கெஞ்சினா தான் ஆபிரகாமே. லோத்தை போய் ரட்சிங்க சொன்னால் கடுப்பாயிடுவார் ஆண்டவர். அதனால கேட்குறாரு, நீதிமான்கள் இருந்தால் ரட்சிப்பீரோ? எஸ்யா. எத்தனை பேர் இருந்தா? ஒருவேளை லோத்து போனால் பிள்ளைக்குட்டியோட வாழ்வான், அவன் பெரிய கூட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவன் இனத்துக்கும் ஜனத்துக்கும் சொந்தத்துக்கும் பந்துமான ஒரு பெரிய ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறான். 10 பேர் 50 பேர் துறைக்கு அப்படியே 5 பேரில் வந்து முடியுது. எப்பா ஒரு நீதிமான் அந்த கூட தேசத்தை நான் காப்பாற்றுன்ட்டார். போயா நீ சந்தோஷமா அறியான்ட்டார். இரவெல்லாம் தூங்கலையா அந்த ஆள், காலையில் ஓடி பார்க்குறாரு, எரிஞ்சு கிடக்கு. ஆனால் லோத்தரை கர்த்தர் ரட்சித்தார். ஊழியக்காரங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சந்ததிக்கும் ஒரு ரட்சிப்பை அருள் செய்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு ஆவிக்குரிய ஒரு தேவ பக்தியுள்ள பிள்ளைகளோடு நீங்கள் சமாதானமாக நெருங்கி அது மூலமாக வருகிற அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு பிரசன்ஸ் இருக்கு. அது அவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருங்க. லோத்து அப்படி பிரிந்து போனாலும் கூட லோத்தை அந்த நேரத்தில் காப்பாற்றினார். இன்னொரு காரியம், லோத்து சோதம் குமார பட்டணத்தில் இருந்த பொல்லாத பாவம் இன்னைக்கு நம்ம சென்னை பட்டத்தில் ரொம்ப இருக்குது. வாலிபர்களுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க, சரியாக புரியல.
அந்த காலத்தில் அரவாணிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குணமுடையவர்கள். ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மனம் உள்ளவர்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாங்கிற வந்து அசுத்த குணமுள்ளவர்கள், இவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக மாறி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாய் மாறி இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி அந்தகார அக்கினி பரலோகத்திலிருந்து ஆண்டவரை அழிப்பதற்காக அக்கினி இறக்கிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய சந்ததியிலே கர்த்தரை ஆராதிக்கிற போது வானத்திலிருந்து மகிமையாக இறங்கி வந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட கூட்டம் உள்ளவர்களாய் தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்கள் நிமித்தம் அந்த பகுதி காக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தான் ரட்சகர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஜனத்துக்கும் என் சொந்த பந்தத்துக்கும் நான் தானே ரட்சிப்பை கொடுக்க முடியும். ஒருவேளை சில காலம் நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு அது கிட்டத்தட்ட 2016 19 வரைக்கும் அங்கே நான் ஊழியக்காரனாக இருப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாகலை. எல்லாரும் என்னை நிந்திக்கும் அவமானப்படுத்தும், என்னை வந்து பார்க்க அற்பமாக எண்ணுவதற்கு என் சூழ்நிலையானது 2 வருஷத்தில் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். அல்லேலூயா. என்னை கனப்படுத்தும்படி அங்கே எல்லாரும் என்னை ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிக்கும்படி செஞ்சார். அதே போல் ஒரு வேளை நான் போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, என் குடும்பத்தை என் ஜனத்தார் மத்தியில் நான் இன்னும் கனப்படாமல் இருக்கேன்னா காத்திருக்கிறேன், கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தோடு இருக்கிறேன். நான் எந்த குறை குற்றத்தோடு இல்லை, ஆனால் சூழலை பார்த்தீங்கன்னா எனக்கு குறைவாக நினைக்கிற மாதிரி இருக்குது. இந்த உலகம் என்ன நினைக்கும்? பணம் இருந்தால் தான் நம்மளை பார்க்கும், பணக்காராக இருந்தால் தான் நான் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும் அப்படின்னா எப்படி நடக்கும்? ஸோ கர்த்தர் அதுக்கான சூழ்நிலை காரியங்களை கர்த்தர் அனுகூலப்படுத்துகிறவர், அவர் இரக்கத்தினால நம்ம நன்மை செய்கிறவர். ஸோ அந்த அற்புதமான பாத்திரமாக இருந்த நாத்தான் வேலை போல ஒரு கபடற்ற இருதயத்தை கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க. கொடுங்க ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்துக்கு வரணும். அவர் உத்தமனாக இருந்தார், வேத வசனத்தை சத்திய வசனத்தை அறிந்தவராக இருந்தார். மோசே ஆகமங்களில் சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன அத்தனை கதையும் அந்த நாத்தானுவேலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் பிலிப்பு சொல்கிறார். மோசே முதற்கொண்டு ஆகமங்களில் சொல்லப்பட்ட ஒருத்தரை நாம் பார்த்துட்டேன் வான்னு கூப்பிட்டு வர்றார். அவனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்குன்னா என்ன சொல்லியிருப்பான்? மோசேவா, ஆகமங்களா, தீர்க்கதரிசிங்களா? அப்படி தான் இருந்தாங்க அன்றைக்கி இருந்த இஸ்ரவேலர்கள். ஒரு கதையும் தெரியாதவர்களாய், மறந்தவர்களாய், கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு ஒரு சத்தியம் கூட தெரியாத கிறிஸ்துக்குள்ளாய் ரொம்ப நாளாக இருப்பீங்கன்னா மாறுங்க, சத்திய வசனத்தை படிங்க. ஒவ்வொரு சத்தியத்திலும் ஒவ்வொரு கதை இருக்குது, அதனாலே உங்களுக்கு ஒரு அறிவுரை இருக்குது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. ஸோ இஸ்ரவேலர்கள் இல்லாத அந்த காலத்தில் தன்னை இஸ்ரவேலனாய் காத்து கொண்ட அந்த மனுஷனை போல கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற முறைகெட்டு தறிகெட்டு ஓடுகிற இந்த நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே உண்டான தேவ பயத்தோடு கூட நீதி நியாயம் கடைப்பிடிக்கிற உத்தமர்களாக இருக்கும்போது நிச்சயம் அந்த வருகை நமக்கு தெரியும். அது சொல்கிறார், இனிமே கனவு காண்பீங்க, பரலோகத்தில் ஏறுகிற இறங்குற தெய்வ தூதர்களுடைய அந்த காரியத்தை கவனிப்பீங்கன்னு சொன்னார். நிச்சயம் வருகை நமக்கு கண்ணுக்கு தெரியப்படுத்துவார். ஜெபிப்போமா?